இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் விகே வெற்றி. இதோட என்ன பார்க்க போகிறோன்னா ஓபி 54 அப்டேட் பார்க்க போகிறோம். அதனால் நிறைய ஸ்கில் சேஞ்சஸ் வந்திருக்கு. சேஞ்சஸ் வந்து வரப்போகுதுங்க. ஊங்காங்க இப்படி 3 விதமா குரூப்ல டூப்னு இந்த மாதிரி ஃபேக்கான ஊங்காங்கலாம் வந்து வரப்போகுது. கேஸ் ஃபேக்கான ஊங்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைலேயர் வந்து பாருங்க. கேஸ் ஸ்கைலேயரை பொறுத்தவரை இந்த ஃபயர் பால்லாம் வந்து போப்பா. கேஸ் இந்த ஃபயர் பால் போய் தான் லவால இனிமேல் அட்டாக் பண்ணோம். ஸோ அதை வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமர் கேரக்டர் வந்து பாருங்க. கேஸ் இந்த ஹோமர் ட்ரோனு சப்போர்டா வந்து மாறிடுப்பா. கேஸ் சப்போர்டா மாறி இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. கேஸ் நம்ம நிறைய கேரக்டர் சேஞ்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து பார்ப்போம். கேஸ் கேரக்டர் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9th anniversary இன் கேம் சேஞ்சஸ் நியூ அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி ஈவென்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்குப்பா. கேஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறேங்க. நீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம அப்படியே 54 9th anniversary சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். கேஸ் இன் கேம் சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா காயின் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குப்பா. லூட்டோட சேர்ந்து இது வந்து கிடைக்குதா. கேஸ் இது எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து கிரானைட் மாதிரி தாங்க இருக்கா. கேஸ் போட்டா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. கேஸ் இந்த மாதிரி சுத்தி ஒரு ரவுண்ட் வந்து வருது. அதுக்குள்ள போய் நின்னோம் அப்படின்னா அப்படியே வந்து டான்ஸ் ஆடுறான். கேஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே காயின் வந்து கிடைக்குதுப்பா. கேஸ் 100 FF காயின் வந்து கிடைக்குது. நம்ம டீம்மேட் இருந்தா அவனும் சேர்ந்து வந்து ஆடுவான். கேஸ் சேர்ந்து ஆடும்போது அவனுக்கு 100 நமக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு காயின்லாம் FF காயின்லாம் வந்து கிடைக்குது. இதை வந்து பாத்தேங்க. கேஸ் அதுக்கப்புறம் ஆனிவர்சரி குவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9th anniversary பிஆர்ல இங்க பாருங்க. இந்த கிளாக் டவர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிறிஸ்டல் மாதிரி வந்திருக்கா. கேஸ் டைம் வந்து ஓடிட்டு இருக்கல பாத்தீங்க அப்படின்னா மேப்ல அங்கங்க வந்திருக்குப்பா. கேஸ் கட்டாலிஷால இருக்கு, ரிவர் சைடுல இருக்கு, அதுக்கப்புறம் மாசலைட்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேப்ல அங்கங்க இருக்கு. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல போயிட்டு நின்னோம் அப்படின்னா அதுக்குள்ள நின்னோம் அப்படின்னா டேக்ல ஒரு பட்டன் வந்து காட்டுதா. கேஸ் அதை கிளிக் பண்ணா நம்மள ஒரு 7 ஃபிராக்மெண்ட் அந்த கிறிஸ்டல் ஃபிராக்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ண சொல்லுதுப்பா. கேஸ் நம்ம ஓடி போய் பிடிச்சு வந்து பக்கத்துல போயிட்டு வந்து கலெக்ட் பண்ணலாம். கேஸ் அப்படி இல்லைன்னா உடச்சு விட்டு கூட வந்து கலெக்ட் பண்ணலாம். கேஸ் உடச்சு விட்டு கலெக்ட் பண்ணா இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கடைசியில அந்த வான வெடிக்கையெல்லாம் வெடிச்சு பாத்தீங்க அப்படின்னா லூட் எல்லாம் வந்து கிடைக்குதுப்பா. கேஸ் லூட் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜோன் வந்து அப்கிரேட் ஆகுது. கேஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஆனிவர்சரி கொஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்றதுனால நிறைய ரிவார்ட்ஸுமே வந்து கிடைக்குது. கேஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கிளாக் டவர்ல முடிச்சீங்க அப்படின்னா கிளாக் டவர் சுத்தி உள்ள ரிவைல் பாயிண்ட் ஃபாஸ்டா வந்து நடக்குமா. சப்ளைஸ் வந்து அதிகமா இருக்குமா. கேஸ் அதாவது லூட் அதிகமா இருக்குமா. அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே நிறைய வந்து கிடைக்குதுப்பா. கேஸ் நிறைய ஐட்டம் ஃப்ரீயா வந்து கிடைக்குது. காயின் மிஷின்ல காயின்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குமா. இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிறிஸ்ட் வந்துருக்குப்பா. கேஸ் இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு லான்ச் பேட் மாதிரி இருக்கா. கேஸ் அது பக்கத்துல போயிட்டு நின்னோம் அப்படின்னா டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா. கேஸ் அதை கிளிக் பண்ணா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பேடே நாங்க கொஞ்சம் ஜம்ப் பண்ணலாம். கேஸ் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நிறைய காயின் இருக்கு. 1000ல இருக்கா. கேஸ் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜம்ப் பண்ணி கலெக்ட் பண்ண வேண்டியதா. கேஸ் ஒரு 7 காயின் வரை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஒரு 700 FF காயின் வந்து கிடைக்கும். கேஸ் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி வந்து கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இத பாருங்க மேப்ல அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஏர் டிராப் மாதிரி வந்திருக்குப்பா. கேஸ் பீக்ல இருக்கு, பீமாசாக்கி டவர்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஹேங்கர்ல இருக்கு, ஃபேக்டரியில இருக்கு. இத நம்ம நின்னு எடுத்தா நிறைய லூட்டுமே வந்து கிடைக்குதா. கேஸ் இதே வந்து பாருங்க. இதான் வந்து கிறிஸ்டாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஷோடவுன் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ல இந்த 9th anniversary அப்போ கடைசியா அலைவு ஒரு 10 பேர் இருக்கும்போது கேஸ் 10 பேர் இருக்கும்போது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா வெப்பன் அவாக்னர் ஆட்டோமேட்டிக்கா பேக் பேக்ல வந்து இருக்கும்பா. கேஸ் இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஏதாச்சும் ஒரு வெப்பனை நீங்க அவாக்கன் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க பாருங்க. இந்த மாதிரி அப்கிரேட் பட்டன் இருக்கா. கேஸ் அதை கிளிக் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த வெப்பன் வந்து லெவல் 99 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9th anniversary ஸ்பெஷல் வெப்பனா வந்து மாறிடுது. ரெட் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ரேட் ஆஃப் ஃபயர் அன்லிமிட்டட் ஆமோலாம் வந்து வந்துரும். கேஸ் இது வந்து நீங்க ஃபைனல் அலைவ் 10 இருக்கும்போது உங்களுக்கு வந்து வந்துருங்க. கேஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க எனிமியை கில் பண்ணா கூட அந்த லூட் பாக்ஸ்ல கூட அந்த ஒரு அந்த வெப்பன் அவாக்னர் சிப் இருக்கு. அதை எடுத்து 2வது கன்னு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் இது வந்து அந்த ஃபைனல் ஷோடவுனா இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9th anniversary ஈவென்ட் வரும்போது நம்ம கேமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் பூஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வரப்போது வந்து பிஆர்லயே வரப்போது சிஎஸ்ஆர்லயே வந்து வரப்போதா. கேஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒண்ணுதான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 9th anniversary ஈவென்ட்ல மட்டும்தான் இப்படி இந்த ஸ்கில் பூஸ்ட் வந்து வரும். 9th anniversary ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து போயிடும். கேஸ் இதே வந்து தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம்வொர்க் கேரக்டருக்கு எப்பவும் போல நார்மலா தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அதை கொஞ்சம் சார்ஜ் பண்ண விடணும். கேஸ் சார்ஜ் பண்ணணும். நீங்க கில் அடிச்சோ இல்லனா பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணாதான் பிஆர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கில் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்க டச் பண்ணா 2 விதமான ஸ்கில் வந்து ஷோ ஆகும். கேஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல வந்து பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரோன் தான். எப்பவும் போல நார்மல் ட்ரோன் தான். கேஸ் ட்ரோன் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனிமியை வந்து தாக்குது. கேஸ் தாக்கிட்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எனிமிக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட 40% வந்து கம்மி பண்ணிடுமா. இது ஃபர்ஸ்ட் ஸ்கில்லுங்க. 2வது ஸ்கில்ல பொறுத்தவரை அப்படியே அந்த சப்போர்ட்டா வந்து வருது. கேஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே வந்து பாருங்க. கேஸ் அந்த ட்ரோனே சப்போர்ட்டா மாறிடுதுப்பா. கேஸ் ட்ரோனும் போயிட்டு எனிமிக்கு அட்டாக் பண்ணுது. சோ மூவ்மெண்ட் ஸ்பீடும் குறைக்குது. பட் கீழே அப்படியே சப்போர்ட்டுமே வந்து வருது. இதான் 2வது ஸ்கில். கேஸ் இது வந்து ஹோம்வொர்க் கேரக்டருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஊங்காங்க்கு 2 விதமான ஸ்கில் பூஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா. கேஸ் இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த ஊங்காங் டம்மி ஒன்னு வந்து வரும். எனிமியை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு டம்மி வந்து வரும்பா. கேஸ் இவன் தான் நம்ம தலைவர் வந்து வருவா. பிளஸ் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில். 2வது ஸ்கில் பாத்தீங்க அப்படின்னா க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு
தான் ஊங்காங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்கைலேயர் கேரக்டர் பா. கேசா ஸ்கைலேயருக்கும் ரெண்டு விதமான சேஞ்சஸ் வந்திருக்கு, ரெண்டு விதமான பவர் வந்திருக்கு. கேசா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் மாதிரி ஸ்கைலேயரை அழுத்தி விட்டா அந்த நிறைய க்ளோ இருந்தாலும் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி எல்லா க்ளோவாலையும் வந்து நொறுக்கிடுதா. கேசா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது, நீங்க வந்து பாருங்க. கேசா இதான் வந்து ஃபர்ஸ்ட் பவர். அதுக்கப்புறம் ரெண்டாவது பவர் பாத்தீங்க அப்படின்னா அதாவது சீல்டு வருதுங்க. சீல்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து அப்படியே அந்த ஃபயர் பால் வந்து போகுதா. கேசா க்ளோவால நோக்கி ஃபயர் பால் போயிட்டு அட்டாக் பண்ணி க்ளோவால வந்து காலி பண்ணிடுதா. கேசா இந்த மாதிரி வந்து காலி பண்ணுது. சோ இதை வந்து பாத்தீங்க. அப்புறம் அடுத்து ஆஸ்கர் கேரக்டருக்கும் ரெண்டு விதமான சேஞ்சஸ் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பவர் வந்து பாருங்க. அதாவது நீங்க போட்டு விட்டா 3 ஷேடோ வந்து ஓடுது, 3 பேரா வந்து ஓடுறாங்க. கேசா 25 அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் வந்து போகுதுப்பா. கேசா இது வந்து ஃபர்ஸ்ட் பவர். அதுக்கப்புறம் ரெண்டாவது பவர் பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க மாசா இருக்கா. கேசா இதை அழுத்தி விட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டியூரேஷன் ரொம்ப நேரத்துக்கு வருதுப்பா. அந்த ஸ்கில்லே பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவா ரொம்ப நேரம் வந்து இருக்குது. கேசா இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா க்ளோவால் அப்படியே உடச்சிட்டே போய்கிட்டே இருக்கலாம்ப்பா. கேசா இந்த மாதிரி வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா க்ரோனா கேரக்டர் கேசா CR7 கேரக்டர் பயங்கரமா மாத்தி வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்ல வந்து பாருங்க. கேசா இதை நம்ம செல் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து இந்த சீல்டுமே வருதுங்க, நம்ம கூடவே வந்து வருது. கேசா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரை வந்து வரும்பா. கேசா இந்த மாதிரி நம்ம கூடவே வந்து வரும். சோ அதுக்கப்புறம் அது வந்து நின்றோம். இல்ல இது என் கூட ரொம்ப நேரம் வர வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கேசா கிளிக் பண்ணா அது அங்கேயே வந்து நின்றுப்பா. கேசா நீங்க அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு எனிமியோட சண்டை போட்டுக்கலாம். கேசா இந்த மாதிரி ஒரு பவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பவர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து இன்விசிபிள் பவர். ஆமாங்க, இதை வச்சு நீங்க க்ரோனா கேரக்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனிமிக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாது. கேசா உள்ள இருக்கிறதே வந்து தெரியாது. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. கேசா இந்த மாதிரி பவர் தான், இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் க்ரோனால வந்து வரப்போகுது. சோ அதுக்கப்புறம் அலா கேரக்டருக்கு அதே மாதிரி தான் ரெண்டு விதமான ஸ்கில் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெக்கவரிப்பா. கேசா ஒண்ணும் கிடையாது, எப்பவும் போல தான் HP வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கேசா ரெக்கவரி பண்ண முடியாது, அந்த ஒரு பவர். அதுக்கப்புறம் ரெண்டாவது பவர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு. அலாக்கை யூஸ் பண்ணும்போது நமக்கும் நம்ம டீம்மேட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி விடும். இதுதான் அலா கேரக்டர்ல பண்ணக்கூடிய ஸ்கில் சேஞ்ச்பா. கேசா அதுக்கப்புறம் கைசி கேரக்டர் பொறுத்தவரை ரெண்டு விதமான ஸ்கில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல பொறுத்தவரையும் டேமேஜ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கேசா எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கொடுக்குமா. கேசா இது வந்து ஃபர்ஸ்ட். சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹீலிங் இருக்குல்ல, அந்த ஹீலிங் பாத்தீங்க அப்படின்னா டீம்மேட்டுக்கு மட்டும் இல்லாம நம்மளே ஹீல் பண்ணோம். ஆமா, செல்ஃப் ஹீலிங்மே நடக்குமா. சோ இதான் வந்து கேரக்டர் ஸ்கில் சேஞ்சஸ் பா. கேசா 9th anniversary வரக்கூடிய அந்த கேரக்டர் ஸ்கில் சேஞ்சஸ் இத வந்து தெரிஞ்சுங்க. இன்னும் நிறைய நியூ அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. 54 அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கேசா